டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008-800-800. திரு கனகசபாபதி, ஒட்டுமொத்த இந்திய குடிமகன்களையும் உள்ளடக்கிய தொடர்பு படுத்தக்கூடிய இந்திய தண்டனை சட்டம் ஒருபுறம், இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய அந்த ஜனநாயக கட்டமைப்பையே வலுப்படுத்தக்கூடியது தேர்தல், அதோடைய அதிகபட்ச அதிகாரம் கொண்ட தலைமை தேர்தல் ஆணையர் தொடர்பான மசோதா. இந்த மாதிரி மிக மிக முக்கியமான மசோதாக்களை எதிர்கட்சிகளுடைய விவாதம் இல்லாம, அவங்களுடைய எதிர்கருத்துக்கள் இல்லாம, அவங்களுடைய கருத்துக்களுக்கு பதில் சொல்லாம, நேரடியாக ஒரு ஆழமான விவாதம் இல்லாம நிறைவேற்றுவது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானா? இந்த சட்டங்கள் எல்லாமே இப்போது கொண்டு வரப்பட்டவை அல்ல. இது சென்ற நாடாளுமன்ற தொடரிலேயே அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்கள். எந்த சட்டங்களை அந்தந்த அமர்வுகளில் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது முதல்லயே பாராளுமன்ற அவையானது தெரிவித்து விடுகிறது. அதனால எல்லா கட்சிகளுக்குமே தெரியும் என்னென்ன விவாதங்கள் நடக்க இருக்கின்றன, நாம் எப்படி முக்கியமான சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால் அந்த விவாதத்திலே கலந்து நாம் நம்முடைய பணியாற்ற வேண்டும் என்பது தெரியும். இந்த சட்டங்களை பொறுத்தவரையில இப்போது உதாரணமாக 146 எம்பிக்கள் இடைநீக்கம் அம்மா நான் பேசுற கொடுங்க, நான் பேசுற கொடுங்க. இல்ல ஒரு சந்தேகம் பேசுற கொடுங்க. 2 வார்த்தை சொன்னா உடனே அந்த நேரத்தில் கேளுங்க. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கேளுங்க. ஆமா கேளுங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டும் கேளுங்க. இப்ப இந்த இந்தியன் பீனல் கோடை பொறுத்த வரைக்கும் 1860வது வருஷம் கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த சட்டங்கள் எல்லாமே 19வது நூற்றாண்டில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். 150-160 வருடம் ஆகுது. ஆகவே இந்த சட்டங்களை இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்ப மனிதாபிமான அடிப்படையில், நியாயத்தினுடைய அடிப்படையில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய நோக்கம். இந்த சட்டங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ராஜா ராணிக்கு எதிராக செயல்படுவது மிக மிக முக்கியமாக குற்றமாக இருக்குது. ராஜா ராணி போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 76 வருஷம் ஆச்சு. அதே மாதிரி ரயில் பாதையை தகர்ப்பது அது முக்கிய குற்றமாக இருக்கிறது. ஆனால் பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான சட்டங்கள் தெளிவாக வரையறுக்கப்படவில்லை. இந்த சட்டத்தில் பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான சட்டத்திற்காக தனியாக ஒரு அத்தியாயம், சாப்டர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வழக்குகளுக்கும், ஒவ்வொரு நிலையிலும், வழக்குகளிலே ஒவ்வொரு நிலையிலும் கால வரையறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. காலத்திற்கு ஏற்ற மாதிரி இப்ப நவீனமயமாக்கப்பட்ட வகையில் இந்த எலக்ட்ரானிக், டிஜிட்டல் இவையெல்லாம் ஆவணங்களினுடைய டெபினிஷன்ல சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் முக்கியமானது. இன்னும் இருக்குது, நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இருக்குது. இப்ப இந்த விவாதம் வரும்னு தெரியுது. இவர்கள் எதிர்கட்சிகள் ஏன் இந்த பாய்காட் பண்றாங்க? அவர்கள் செய்வதற்கு காரணம் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 8-9 வருடங்களாகவே தொடர்ந்து ஒவ்வொரு பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாலேயும் ஒரு பிரச்சனையை கிளப்புவார்கள். ஒரு பிரச்சனையை கிளப்பி அது ஒரு விவாதமாக எடுத்து அதை பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நடக்க விடுவாமல் செய்வது. இப்ப இந்த முறை ஒரு அசம்பாவித நிகழ்வான நடந்தது. வெளியிலே இருந்து பாராளுமன்றத்துக்குள்ள புகுந்து ஒரு 2 பேர் பாராளுமன்றத்திற்குள்ளே ஊடுருவினார்கள். 2 பேர் வெளியிலே இருந்தார்கள். அது அசம்பாவிதம், தடுத்திருக்கப்பட வேண்டும். உடனடியாக அரசாங்கம் மறுநாளே கைது செய்தது. பின்னாலே அவர்களினுடைய பின்னணி எல்லாம் பற்றி விசாரித்து போது அதில் ஒருவர், இந்த நீலம் என்பவர் காங்கிரசுக்காக தேர்தல் பணியாற்றி இருக்கிறார். இன்னொருவருக்கு TMCயுடன் தொடர்பு இருக்கிறது. இது குறித்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து UAPA சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டத்தின் கீழாக, தடுப்பு சட்டத்தின் கீழாக அவர்களை கைது செய்து விசாரணை செய்து வருகிறது. அரசாங்கம் எடுத்திருக்கிறது. இதற்கு நீங்கள் ஏன் போய் பாராளுமன்ற நடவடிக்கைகளை, முக்கியமான விவாதங்கள் வரும்போது ஏன் தடுக்கிறீர்கள்? இதில் ஏதாவது அரசாங்கத்திற்கு பங்கு இருக்கிறதா? நீங்கள் அரசாங்கத்தினுடைய முன்னெச்சரிக்கை இன்னும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக சொல்லுங்கள். இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்படி செயல்பட்டு வருகிறது என்று உலகத்துக்கே தெரியும். இந்த அரசாங்கம் வந்த பின்னாலே தான் நாட்டில் பாதுகாப்பு அதிகரித்திருக்கிறது. சீனா, பாகிஸ்தானை நாம் மிரட்டிக் கொண்டிருக்கிறோம். தீவிரவாதம் குறைந்திருக்கிறது. கல்லறி சம்பவங்கள் சுத்தமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் வந்த பின்னாலே சட்டம் ஒழுங்கு எப்படி சீரமைக்கப்பட்டு
செய்யப்பட்டிருக்கிறது என்பது தெரிகிறது. ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டது, அதற்காக நீங்கள் எல்லாம் கூடி முக்கியமான சட்டங்கள் விவாதிக்கும் போது வெளியிலே இருப்பீர்களா? அது மட்டுமல்ல, இந்த ராஜ்யசபாவினுடைய தலைவர், இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி அவருடைய உருவத்தை பார்த்து, நடத்தையை பார்த்து ஒரு எதிர்க்கட்சி சேர்ந்தவர் கேலி செய்கிறார். அதை உட்கார்ந்து கொண்டு எல்லோரும் ரசிக்கிறார்கள். அதை எதிர்க்கட்சியினுடைய முக்கிய தலைவர் ராகுல் காந்தி படம் எடுக்கிறார். இதுதான் அவர்களுக்கு முக்கியமா? இந்த 3 சட்டங்களினுடைய விவாதம் முக்கியம் என்று தெரிந்தால் ஏன் அவர்கள் வரக்கூடாது? வந்திருக்க வேண்டும். ஆகவே வராமல் அரசியல் செய்வது எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இல்லாமல் இதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்தவித நோக்கமும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசத்தினுடைய நலன் முக்கியம். ஆகவே இந்த குற்றங்கள் சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது மனிதாபிமான அடிப்படையில், நீதிக்கு சார்ந்ததனுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். நவீன காலத்திற்கு தேர்ந்தபடி இருக்க வேண்டும் என்பதற்காக இதை முன்னரே சென்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே அறிமுகப்படுத்தி இந்த நாள் வருகிறது என்று அனைவருக்கும் சொல்லப்பட்டு செய்திருக்கிறது. ஆகவே அது வராமல் இருப்பது எதிர்க்கட்சிகளினுடைய குற்றம். அரசாங்கம் ஒன்றும், மோடி அரசாங்கம் ஒன்றும் வரவில்லை என்று சொல்லவில்லை. இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன். நீங்கள் மோடி அரசாங்கம் வந்த பின்னால வெளிப்படைத்தன்மை வந்திருக்கிறது. அது ராஜ்யசபாவின் செயல்பாடாகட்டும், லோக்சபாவின் செயல்பாடாகட்டும், எல்லோரும் நீங்கள் வெளிப்படையாக தொலைக்காட்சியில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைனிலே போய் பாருங்கள். இதுவரைக்கும் எந்த எம்பி எவ்வளவு நிமிடம் பேசியிருக்கிறார், என்ன கேள்வி கேட்டிருக்கிறார், அதற்கான பதிலை எந்த அமைச்சர் சொல்லி இருக்கிறார், எல்லாமும் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே திமுக அதை செயல்படுத்தி இருக்கிறதா? ஏன் சட்டமன்ற நிகழ்ச்சிகளை அவர்கள் ஒளிபரப்ப தயங்குகிறார்கள்? அதை விட்டு விடுங்கள். ஆன்லைனிலே போனால் கூட கேள்வி பதில் வருவதில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? முறையாக வருவதில்லை என்பது. ஆகவே மோடி அரசாங்கம் வெளிப்படையாக செயல்பட்டு வருகிறது. எதிர்க்கட்சிகளுக்கு எல்லா அவகாசமும் கொடுக்கப்படுகிறது. கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன, அதற்கு பதில்கள் கொடுக்கப்படுகின்றன. இவர்கள் வேண்டுமென்றே முக்கிய ஆளுங்கட்சிக்கு கூடுதல் பொறுப்பும் இருக்கிறது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன் திரு கனக சபாபதி. சேர்ந்தால்தான் கைதட்ட முடியும். 2 பேர் சகோதரி, 2 பேர் சேர்ந்தால்தான் கைதட்ட முடியும். கொண்டிருக்கிறார்கள். டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம், அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008 800 800.